அண்மையில் பாஜக ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிலரங்கம் தான் அது. அதில் 2026 நமது நோக்கம் இல்லை, 2029 நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு கடுமையாக உழைக்கணும், தமிழகத்திலேருந்து எம்பிக்கள்லாம் அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு விவாதமாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? 2026 அப்போ அவங்க கவனத்தில் கொள்ளலையா? நயினார் நாகேந்திரன் யதார்த்தமான அரசியல்வாதி சார். அரசியலை ஓரளவுக்கு கற்று தேர்ந்தவர். அவருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி. அவர் அதனால என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒன்றிய அரசை கைப்பற்றி அதிகாரத்தை கையில வைக்கத்தான் முடியுமே தவிர மாநில அரசினுடைய அதிகாரத்தை நாமும் கைப்பற்ற போறதில்லை, நம்மளுடைய அலையன்ஸ் பார்ட்டியா இருக்கிற ஏடிஎம்கேவும் கைப்பற்ற போறதில்லைன்றத சொல்றாரு. இன்னொரு முக்கியமான செய்தியை அவர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு, நம்ம கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உண்மையிலேயே வேலை செய்யுங்க, பூத் ஏஜென்ட் போட சொன்னா போலி நம்பரை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, போனை போட்டு நான் நயினார் நாகேந்திரன் பேசுறேன், ஒரு அம்மா என்னது நயினா பேசுறியா, மரியாதையா இருந்துக்கன்னு என்கிட்ட சொல்லுது, இப்படிதான் நிலைமை இருக்கு. இன்னொருத்தருக்கு போன் போட்டேன், நான் போட்டோ கடையில வேலை செய்யறேன், கண்ண நம்பர் கொடுத்துருப்பான், எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு, என்ன தெரியுமான்னு கேட்டேன், என்ன தெரியாதுன்னு சொன்னாருன்னு வெளிப்படையாக பேசுறாரு. அதுல ரொம்ப முக்கியமா அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஒரு செய்தியை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் யதார்த்தமான அரசியல்வாதின்னு நான் சொன்னேன். என்னன்னா, தொடர்பு கொண்டு பேசினார்ல, பேசினவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுறேமா, இந்த மாதிரி நெல்லையில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கேன், இப்படிதானங்க சொல்லணும். அவரு நியாயமா அந்த பொறுப்புல தானே இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நான் அம்மா காலத்துல அமைச்சரா இருந்தேன், என்ன தெரியுமான்னு கேட்டேன், என்ன தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு எந்த அட்ரஸ் தேவைப்படுது பாருங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்த அட்ரஸ் தான் அவருக்கு தேவைப்படுகிறது. அதுதான் அவரை அறிமுகப்படுத்துகிறதே தவிர இப்போதும் பாஜக தலைவர் என்று சொல்வதற்கு அந்த நயினார் நாகேந்திரன் வெட்கப்படுகிறார். அதைத்தான் அவருடைய பேச்சு உணர்த்துகிறது. எனவே அவர் யதார்த்தமாக பேசி இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அவருக்கு நன்றாக தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பு என்னன்னு சொல்லி. இன்னொன்னு சொன்னாரு, அண்ணன் கேசவன் ஃபேக்ஸா அனுப்பி தள்ளுவாரு எல்லா மாவட்டத்துக்கும், வாங்கி வச்சுக்கிட்டு ஒருத்தரும் வேலை செய்ய மாட்டேங்கிறான், கொஞ்சமாவது வேலை செய்யலாம் அப்படின்னாரு. அப்போ இதுவரைக்கும் வலுவாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, ஆச்சரியகாரத்தை கைப்பற்றுகிற நிலையில் இருக்கிறது. இதெல்லாம் யாரு? முன்னாள் தலைவர் சொல்லிக்கிட்டு இருந்த புருடா, அவர் விட்டுக்கிட்டு இருந்த கதை. இதையும் நம்பி தனித்து களம் கண்டு ஜெயிப்போன்னு அகில இந்தியாவிலிருந்து ஒப்புதல் அளித்து ஜே.பி. நட்டாவும் அமித்ஷாவும் இங்க தனித்து பாஜக நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க. அவங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாங்க பாருங்க.